ரீசெண்டா சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஷேர் பண்ணிருக்கக்கூடிய சில விஷயங்களும், அவருக்காக அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஷேர் பண்ணிருக்கக்கூடிய சில விஷயங்களும் தான். பொதுவா சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு செலிபிரிட்டியை பத்தின பாசிட்டிவான விஷயங்கள் எந்த அளவுக்கு வெளியில வருதோ இல்லையோ, அதை தாண்டி அவங்கள பத்தின ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகிறது வழக்கம். அந்த மாதிரி சில காலமாவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பத்தின சில விஷயங்கள் நெகட்டிவா வலம் வந்துட்டே இருந்தது. அத பத்தி லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்ல ஹைலைட் பண்ணி சொல்லிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். பெருசா நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ற ஆள் கிடையாது. ஆனா என்னோட டீம்ல இருக்கவங்க தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு ஷேர் பண்ணும்போதுதான் இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. என்னுடைய அப்பா ரஜினிகாந்த் அவரை சில பேரு சங்கி அப்படின்னு விமர்சனம் செய்யறாங்க. அதை கேட்டதுமே எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்கா இருந்தது. ஸ்டார்டிங்ல அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை எங்க அப்பா ரஜினி அவர் ஒரு சங்கியா இருந்தா இந்த லால் சலாம் படத்தை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிருக்கவே மாட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தை முதலா நானே நடிக்கிறேன் அப்படின்னு இந்த கேரக்டர் அவரா கேட்டு வாங்கி நடிச்சாரு. உண்மையை சொல்ல போனா ஒரு சங்கியால இந்த படத்தை பண்ணவே முடியாது. சொல்ல போனா இந்த படத்துல அவ்வளவு தைரியமா யாருமே நடிச்சிருக்க மாட்டாங்க அவரை தவிர. நீங்க எந்த மதமா இருந்தாலும் இந்த படம் உங்களை பெருமைப்படுத்தும். ரஜினிகாந்த் நிச்சயமா சங்கி இல்ல அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்.